ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான டெமோ வீடியோ தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு டெமோ வீடியோ நம்ம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்துட்டு பெல் ஆன் அடிச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இப்படி தான் வரும். கிளிக் டு லாகின் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், லாகின் ஐடி, இமெயில் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர், இது மூணுத்துல என்னென்னு போட்டு பாஸ்வேர்ட் கொடுத்தா உங்களுக்கு வந்து சைனிங் ஆகிடும். ஓகேவா? அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் பாஸ்வேர்ட் தெரியுதுங்களா, இது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து தெரியல அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் எப்பயோ போட்டது மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். இது கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ புது பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம். ஓகே, பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணாச்சு. அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு லாகின் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்து வந்து இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே காமிக்கும். அதாவது உங்கள் நேமு, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், என்ன ஜெண்டரில் இருக்கீங்க, ஸோ கம்யூனிட்டி, ரேங்க்கு, ஜென்ரல் ரேங்க்கு அண்ட் சர்வீஸ் எல்லாமே காமிக்கும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ், ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ்லிங், ரிசல்ட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் டேட்டோட. இது வந்து ஆரஞ்சு கலர் தெரியுது இல்லைங்களா, இது வந்து ஆரஞ்சு கலர் தெரியக்கூடாது. இது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் கலர் தெரியும். ஓகேவா? நீங்கள் ஏற்கனவே பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா க்ரீனில் காமிக்கும். நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் காமிக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பேங்க் வந்து கேட்பாங்க, எந்த பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இந்தியன் ஓவர்சீஸ், யூனியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், எந்த பேங்க் வேணும் எடுத்துகிட்டு அதில் பே ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து போயிடும். அந்த பேஜ் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு இது உள்ள வந்து டெபிட் கார்டு, எஸ்பிஐ, கார்பரேட் கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், இல்லைனா யூபிஐ, நீங்கள் யூபிஐ கொடுத்துக்கோங்க. எல்லாமே யூபிஐ யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? யூபிஐ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் பேக்கு நீங்கள் அந்த யூபிஐ ஐடி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கூகுள் பே, ஃபோன் பேக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே வந்துடும். ஸோ அது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே அதில் போய்ட்டு பேமெண்ட் பண்ணிட்டு யூபிஐ கொடுத்தா ஆகிடும். ஓகே, இதிலே பாருங்கள் உங்களுக்கு ஆர்டர் சம்மரி போட்டு கீழே வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள், 250 போட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து காமிக்கும். இது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணியாச்சுன்னா ஸோ இந்த மாதிரி தான் காமிக்கும். ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் காமிக்கும். ஸோ இந்த இது மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இது எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கோங்க. இது பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் என்ன பழையபடி நீங்கள் ஹோமுக்கு வந்துருங்க. ஓகேங்களா? ஹோமுக்கு வந்துட்டிங்கன்னா இப்போ காட்டுது பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு எங்களுக்கு காமிக்குதா. ஸோ வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற வேண்டியதான். ஓகேவா? சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஸோ சேனலுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். பயப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே காலேஜஸ் கிடைக்கும், அதுவும் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான மகிழ்ச்சிகரமாக சந்திக்கலாம். தேங்க்யூ.